என்டிஏ கூட்டணியில் இன்று இணைந்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்கிறேன் என்று வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் டிடிவி தினகரனின் கருத்து அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் என்டிஏ கூட்டணியில் இணைவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். துரோகத்திற்கான நோபல் பரிசை கொடுத்தால் அதனை எடப்பாடி கே பழனிசாமிக்கு கொடுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் சில வாரங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி கே பழனிசாமியின் டெல்லி பயணத்திற்கு பின் தமிழக அரசியலில் அத்தனை காட்சிகளும் மாறி வருகிறது. அப்போதே அமமுகவை கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியிருந்தன. அதற்கேற்ப டிடிவி தினகரன் சில வாரங்களாக எடப்பாடி கே பழனிசாமியை விமர்சிப்பதையும் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்தித்தார். அதேபோல் அதிமுகவுடன் இருப்பது பங்காளி சண்டை மட்டும்தான் என்றும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்றும் கூறியிருந்தார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நடக்காதது பேசும் பொருளாகி இருக்கிறது. அதேபோல் டிடிவி தினகரனிடம் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் என்டிஏவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்று அனைவருக்கும் தெரிந்தே இந்த கேள்வியை கேட்பதாக அவர் கூறினார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை வரவேற்று ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியில் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியின் தலைமை என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் டிடிவி தினகரன் கூட்டம் முடிந்து காரில் செல்லும் போது செய்தியாளர்கள் அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா என கேள்வி எழுப்பும் போது தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் என்று அதிமுக தரப்பில் கூறி வரும் நிலையில் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் என்று கூறியுள்ள இந்த கருத்து கவனம் பெற்றுள்ளது. சும்மா வார்த்தை ஜாலெல்லாம் பண்ணாது. என்டிஏ கூட்டணி ஆச்சு, அவ்வளவுதான். உறுதியாக பங்கேற்போம்.